சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு ஒட்டுக்கோல் தேவை. வீட்டில சில துளிகள் வைக்கிறேன். அற்புதம். இப்போது பசை தேவையில்லை. ஓ, என் ரூபிகள், இது அருமையாக இருக்கிறது. வாவ், எனக்கு ரூபி இதயங்கள் இருக்கின்றன. மேலும் சில குமிழ்கள் தேவை. இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, சில வைரங்களை சேர்ப்போம். மோசமில்லை. 3, 2, 1. ஓ ஆம், வைர புட்புட்கள் முழுவதும் வீட்டில். அட, என்ன நடக்கிறது? என்ன அது? நிலநடுக்கமா? என் புல்வெளி! நான் கூரைக்கு புல்வெளி தேவை. இது என் வீட்டிற்கு சரியாக பொருந்துகிறது. சில இடியுடன் கூடிய மேகங்கள். எனக்கு மழை வேண்டும். இப்போது அவை அழகான மலர்கள். அற்புதம். வாவ், எனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். ஒரு பட்டாசு, ஆனால் அது மிகவும் சிறியது. எனக்கு பெரியது வேண்டும். வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. எவ்வளவு சக்தி வாய்ந்தது. கெலி, என்னை பிடி. ஓ, என்ன நடந்ததுன்னு பார்க்க விரும்புகிறேன். வாவ், கூரை மிகவும் ஒளிர்கிறது. நன்றாக இருக்கிறது. நான் தூசியில் மூழ்கி இருக்கிறேன். குளோய், கவனமாக இரு. ஆஹா, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு காமெடி நடிகர் வேண்டும். வணக்கம், உங்களிடமிருந்து சில வண்ணமயமான பலூன்களை எடுக்கலாமா? சரி, ஆனால் பணம் கொடுக்க வேண்டும். இங்கே சில மணிக்கற்களை எடுத்துக்கொள். ஓ, நான் பறக்கிறேன். இங்கு பல பலூன்கள் உள்ளன. மேலும் இது மிகவும் உயரமாக உள்ளது. உதவுங்கள், எனக்கு அவசரமாக ஒரு மணிக்கல் தேவை. அடர்ந்த பலூன்கள். நான் கீழே போக ஆரம்பிக்கிறேன். சரி, அது மென்மையான தரையிறக்கம். நான் கூரையில் இருக்கிறேன். என் பலூன்களை ஒட்ட விடுகிறேன். அருமை. நான் மிகவும் அழகா? ஓ, என் கண்ணாடி. கெல்லி, நீ என் கண்ணாடியை உடைத்து விட்டாய். என்ன செய்தாய்? போய்விடு. நான் ஏதோ நினைத்தேன். ஆஹா, எனக்கு ஒரு பெரிய வைரம் கிடைத்து விட்டது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் வீட்டுக்கு ஒரு அவகாடோ அலங்காரம் தேவை என்று நான் முடிவு செய்தேன். மிகவும் அழகான அலங்கார துண்டு. அதை கதவுக்கு தொங்க விடுகிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் கதவின் மீது ஒரு தீ வடிவம் இருக்கிறது. இது குளிர்ச்சியாக தெரிகிறது. இப்போது வீட்டின் உள்ளே அலங்கரிக்கலாம். வாவ், குளோயின் வீடு சிவம் அழகா இருக்கிறது. அந்த வைர விவரங்கள் மற்றும் கூடுதல் பிரகாசம். கெல்லியின் வீடு மிகவும் காதலா தெரிகிறது. நிறைய இதயங்கள். ஷெய்லாவின் வீடு ஒரு உண்மையான காடு போல இருக்கிறது. மிகவும் பசுமையாகவும் அமைதியாகவும் உள்ளது. உள்ளே மிகவும் காலியாக உள்ளது. முதலில் நான் தரையில் தொடங்க விரும்புகிறேன். அங்கே காளான்களுடன் ஒரு புல்வெளி இருக்கும். காத்திரேன். ஒரு யோசனை. ஒரு ரிப்பன் எடுக்கலாம். சுவர்களில் பச்சை கான்ஃபெட்டி செய்ய விரும்புகிறேன். இங்கே ஒரு நீயான் சின்னம். என் பச்சை மணிக்கட்டு மேசையை அமைக்கிறேன். அற்புதம். எனக்கு மேலும் ஒளி தேவை. ஒரு எமரால்ட் விளக்கு. இது இங்கே அழகாக இருக்கும். வாவ், குளோ என்ன யோசித்திருப்பாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு வெள்ளி நிறம் உள்ள பைண்ட் இருக்கிறது. தரையில் இருந்து தொடங்குகிறேன். அட, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அடுத்தது, எனக்கு ஒரு நாற்காலி வேண்டும். ஓ, அருமை. திரைகள் பற்றி என்ன? இது அற்புதமாக தெரிகிறது. வாவ், உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒரு மேசை இருக்க வேண்டும்.
இது ஒரு பெரிய வைரத்தை போல உள்ளது. நான் சுவர்களில் அற்புதமான ஓவியங்களை தொங்க விடுவேன். சரி, எனது புகைப்படங்கள் தேவை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். விருப்பமான மிட்டாய் வைர வடிவில் ஒரு கிண்ணம். நிச்சயமாக இது ரொம்ப சுவையா இருக்குது. நீங்க உங்க விரல்களை நக்குவீர்கள். வாவ், எல்லாம் தயார். நான் என் இனிப்புகளை ரசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, தரையில் லாவா. இது அருமையாக இருக்கிறது. ஓஹா, கொஞ்சம் காத்திரு. எனக்கு ஒரு நீர்த்துப்பாக்கி இருக்கிறது, ஆனால் நான் அதில் மணிக்கல் போட போகிறேன். சுவரில் சுடுவோம். வாவ், இது ரூபிகளால் செய்யப்பட்ட ஒரு இதயம். இந்த அலங்காரத்தை பாருங்கள். இதயத்தின் மையத்தில் அதை வைப்பேன். மற்றும் ரூபி உதடுகள். இதைவிட சிறந்தது என்ன இருக்க முடியும்? என் சிறந்த நாற்காலி. மேலும் எனக்கு ஒரு மேசை வேண்டும். ஒரு நைட் ஸ்டாண்ட் கூட சிறந்தது. அதற்கு நேராக ஒரு நியான் விளக்கு, குளிர்ந்த பானங்களுடன் ஒரு ஃப்ரிட்ஜ். எனக்கு கோகா கோலா மிகவும் பிடிக்கும். இது மிகவும் அழகாக வந்தது. முற்றிலும் சிறந்தது. வணக்கம் பெண்களே. ஓ, சூரியன். ஆனால் நான் ஒரு அழகான புல்வெளியை உருவாக்க முடியும். அதை பாருங்கள். எனக்கு ஒரு குளம் கூட இருக்கிறது. உடனே புத்துணர்ச்சி தருகிறது. அருமை. மற்றும் என் பார்சல் வருவதற்காக காத்திருக்க வேண்டும். ஓ, இதோ வந்துவிட்டது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஏய், நீ எனக்கு உதவுவாயா? தயவு செய்து அதை எடுக்க முடியுமா? உதவுங்கள், தயவு செய்து. ஆனால் ஒரு கட்டணத்திற்கு இது போதுமானதாகி இருக்க வேண்டும். இவை ரூபிகள் தானா? அருமை. உங்கள் பேக்கேஜில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கடற்கரை குடை, ஒரு சூரிய படுக்கை. ஓ, வணக்கம். உங்களுக்கு ஊஞ்சல் உதவி தேவைதானா? தயவு செய்து. ஆஹா, சரி. இது என்ன? உண்மையான வைரங்களா? அருமை. ஆரம்பிக்கலாம். முடிந்தது. அருமை. நன்றி. ஆம், நீங்கள் இப்போது செல்லலாம். நான் சில மந்திரம் செய்யட்டுமா? எனக்கு ஒரு மென்மையான தலையணை வேண்டும். ஓ, ஒரு காக்டெயில் எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க ஆரம்பிப்போம். அழகானது. பெண்களே, நமக்கு இவ்வளவு அழகான வீடுகள் உள்ளன. நாம் எங்க இருக்கிறோம்? இங்கிருந்து எவ்வாறு வெளியேறுவது? ஆஹா, இங்கு மிகவும் பல பூட்டுகள் இருக்கின்றன. இப்போது நாங்கள் சிக்கி இருக்கிறோம். இது மிகவும் கெட்டதாக இருக்கிறது. காத்திருங்கள், அமைதியாக இருங்கள். சரி, போகலாம். 3 நப்ஸ் கிட்டில். They're now and Kytrium window. They're dead. வாவ், முழு பைல் ஸ்கிட்டில்ஸ். இது மிகவும் வண்ணமயமாகவும் ஆர்வமூட்டுவதாகவும் உள்ளது. என்ன? ஓ, நான் தயாராக இருக்கிறேன். நம்மிடம் இன்பமான ஏதோ கிடைக்கட்டும். தயவு செய்து. அது வெறுக்கத்தக்கது. மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது. என் முடியில் ஏதோ சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, இந்த அறையின் விசையா? ஹூ, அல்லது அது ஒரு பூட்டு வேலை செய்யுமா? நீ எங்கே சென்றாயா? கூடிய விரைவில் வரு. ஏய், முதல் பூட்டு தயாராகிவிட்டது. நீ? ஓ, சரி. புதிய சவால். சரி, புதன் முதல் துவங்கு. ஆமா, சரி. முயற்சி பண்ண போறேன். ஐயோ, கேவலமா இருக்கும். அப்படியா? அது நல்லா இருக்கின்றது. ஓ, ஆம், அதுவே முடிவு. நானும் அதில் சேர விரும்புகிறேன். சரியாக இருக்கு. ஓ, உன்னிடம் எல்லாம் இருக்கிறதா? சரி, நான் என்னை மீண்டும் முயற்சிக்கிறேன்.
எனக்காக நான் இத முடிக்கணும். எனக்கு அதை செய்யலாம். ஓ, கீ கிடைத்து விட்டது. ஏய், நாங்கள் இரண்டாவது பூட்டை திறக்கப் போகிறோம். சரி, நான் செய்கிறேன். ஆடுங்கள். சரி, நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள். நீயே தொடங்குகிறாய். முடியாது. அவரும் போர் தொடங்கலாமா? வாங்க போகலாம். நல்லா நல்லா நல்லா. அதுல என்ன இருக்குது? ஒரு கம்மி கரடி. நான் இதை எளிதாக சமாளிக்க முடியும். நாம் நம் நாம். ஆம், நல்லதே. என்னவென்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் கேமரா. நான் முயற்சி செய்ய போகிறேன். அடா, நீங்க கம்மியான சாக்லேட்டா மாத்திட்டீங்க. புதன்கிழமை எனக்கு ஒரு துண்டு கொடுத்துடு. புதன்கிழமை. என்ன அற்புதம். ஓ, இது மிகவும் நல்லது. ருசிக்கிறது. ஏம், அதுதான் கேமரா. நான் உங்களை படம் எடுத்துக் கொள்ளவா? ஓ, சரி, நான் அதை திறக்கிறேன். கோழிக்கால், அது அருவருப்பு. பா, அவர்களின் படம் எடுக்க விடு. இப்போது அது சுவையாக தோன்றுகிறது. சாப்பாடு ருசித்து சாப்பிடுங்கள். ஓ, இவை சுவையாக இருக்கின்றன. நான் இப்போதே கடைசி சாக்லேட் சந்ததியை எல்லாம் சாப்பிட போகிறேன். அங்கே திறவுகோல் இருக்கிறது. நாங்கள் செய்தோம். இது சோடுகிறது. நன்றாக செய்தாய், வென்ஸ்டே. ஆணைய பற்றி என்ன இருக்குது என்கிறதை தெரிந்து கொள்ள போறேன். நிறுத்துங்கள். அன்மம், நெளிவுள்ள மற்றும் அருவருக்கத்தக்க ஒரு விஷயமும் இல்லை. நீங்க போங்க. ஓ, ஆம், இதை செய்யலாம். அது நீங்கள் அதில் சிறப்பாக செயல்படுகிறீர்கள். ஆம். ஓ, இல்லை, ஊசி போன்ற ஒன்று மற்றும் பச்சை முகக்கழிவு போல. அந்த எண்கள் என்ன? அது தெளிவாக இருக்கிறது. அப்படியே கடவுச்சொல். அது திறக்கப்படுகிறது. அடுத்தது. எனக்கு காட்சியிலே எதுவும் தெரியவில்லை. நீங்க எங்கே இருக்கீங்க? அது நல்லதுதான். மறைமுகமாக குடிக்கும் பழக்கம் சம்பந்தப்பட்டது. இத பண்ணலாம். சரி, நீ முதல்ல பண்ணு. சரி. இது அருவருக்கானது. ஆனால் நான் இதை முடிக்க வேண்டியிருக்கும். சரி, இத பண்ணலாம். இது முடிந்தது. எனக்கு சரியாக இல்லை. பார்ப்போம். அது நல்லது. அது கோக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும் என்று தெரியும். 2 மெண்டோஸ்களை பாட்டிலில் வைத்து விடலாம். ஹே, எழுந்திரு. ஆக்கு, நான் கவனம் எடுத்து விட்டேன். என்னுடைய குடிநீர் ருசிக்க நேரம். ஓ ஓ, என்ன நடக்கிறது? என்னோ தரித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அது ஒரு திறவுகோல். வெண்டி, என்னை பற்றி என்ன? ஆஹா, நீ என்னை காத்திருக்கவே இல்லை. சரி, இதை போல செய்வோம். முடிந்து விட்டது. சரி, 3, 2, 1 அடுத்த சவால். அது உள்ள என்ன இருக்கு? இல்லை இல்லை இல்லை. பிலா பிலா பிலா. நான் முதலில் போகவில்லை. சரி, நான் அதை என்னால் செய்கிறேன். தொடுவதற்கு மிக நல்லது. முடலை மாவு. எவ்வளவு கோளாறு. இதை எடுத்துட்டு வைக்கிறேன். என்ன குறும்பு. சரி, நான் சாதிக்க முயற்சிக்கிறேன். ஏய், நான் என்ன கண்டுபிடித்தேன் பாரு. ஓ, நீ மிகவும் நன்றாக இருக்கிறாய். வெட்னஸ்டே, அதுதான் கடவுச்சொல். அருவருப்பாக இருக்கிறது. செல்லலாம் மற்றும் சிறந்தது.
இன்னும் ஒன்று உள்ளது. இது நான் முன்பு பார்த்தது கிடையாது. சுவாரஸ்யமாக உள்ளது. ஹூ, ஹூ, அதுதான் அவளுக்கு தேவையானது. நோக் நோக். அங்கே யார்? அதற்குள் என்ன இருக்கிறது? ஓ வருடி, அதை பார்த்தால் பயமாக இருக்கிறதே. சரி, இது திறப்போம். வாவ், இது வெஃபில்ஸ். மிக அழகாக உள்ளது. சரி, இப்போது ஒன்சரா. அதுல என்ன இருக்கிறது? ஓ இல்ல, உள்ள என்ன இருக்குது? அக்கறை. ஆயிட்டே. பயமா? ஓ, இது மிகவும் கெட்டமாக உணர்கிறது. சரி, எழுந்திருவோம். அதில் என்ன உள்ளது? ஒரு சாவி. நாங்கள் சாதித்து விட்டோம். இது கடைசி, இது கடைசி. அதை விரைவாக திறப்போம். என்ன நடக்கிறது? நான் நல்ல ஜம்ப் எடுக்கவில்லை. நல்ல வேலை. எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போட போகிறேன். நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்க போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய், செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம். இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செவ்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும், மிஸ் ராக்ஸி.
அப்படியா? ஓ, அந்த வாடை இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றாள். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி ஆரேசியோர்ச்சாம் during Arachirisaris இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக் ஓவரை பாருங்கள்.
இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே அம்மா இசைக்கான ஸ்பீக்கர்கள்? இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஒளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா. பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்ல பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? க்ளோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது. விடு, எழுந்திரு. க்ளோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூள மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டு விட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது.
இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ, இவை எனக்கு தானே இந்த பின்னணி பசைகள். நன்றி. கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. ஹே காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை ஏகாதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். மதிய உணவு. ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. மாமி, ஹே, என்ன கேட்கிறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை, அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க. இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம். வாவ், ரொம்ப அழகு. இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை. பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் இது ஒரு குளிர்ச்சியான வேண்டும். இந்த தூளட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகா. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள்.
மற்றும் சில காட்களை இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டைப் போலவே தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன். நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதிப்பீடு போல் இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த கோப்பிரதான வீடு மிகவும் என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிரியர்ஸ் பேண்ட்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் பாடிய சொல்றோம். இன்னொரு போன்றாணி பிடிச்சேன். அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி. கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம் பாட்டி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, popular gig. Oh, hilarious இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நல்லா இருக்க நம்ம போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சுட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்த ஒரு வீடு மட்டுமல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ்,
பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள், அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Darganator, so 20% Vesperspirin. Renisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன? அதுவா ஷேன்? ஆமாம். நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Balmes Burger. Kramfav Vacho. பச்சை. Doris Carter Mouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Sees higher sausage and organ. Say, we just read king. Gear, likely. நன்றி. Mar, moon sausage. Kuri, I'm sure we're surviving to off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. எண்ணெய்க்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி. ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. சரி, பார்க்கலாம். இந்த முறை நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். அதேதானா? பிரச்சனை இல்லை. நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களை ஓரளவு பிரகாசமாக காட்டிக்கொள்கிறேன். நான் படையல் பொறி. நான் இங்கே பொன் மஞ்சளை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இதோ. ஓ, என்ன இவ்வளவு பிரகாசமாக மினுமினுக்கிறது. நான் குருடாய்த்தான் இருக்கிறேன். ஓ, என்னுடைய கலவை பொதி எங்கே? ஓ, இதோ இங்கே இருக்கு.
போடலாம். தேநீர், இப்போது சில எலுமிச்சங்கள், ப்ரோகலி, அத்தனைதும் கலந்து விடு. அன்று மனம் எதுவும் இல்லை, அதை சிலை வடிவுகளில் ஊற்றுகிறேன். சரி, சரியானது. இப்போது அதை உறைய வைத்தாக வேண்டும். அதை பேயாது எப்படி? பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே இந்த ஃப்ரீசர் ஸ்ப்ரே இருக்கிறது. ஆஹா, நன்றி சிறிய அழகே. சரி, இப்போது எனக்கு இது வேண்டும். ஐஸ்கிரீம் கோனுக்காக அதில் ஒரு துளை செய்ய வேண்டும். சிறப்பு. ஓ, என்ன ஒரு ஆரோக்கியமான இட்லி. எல்லா நிறங்களும் இங்கே உள்ளன. இது ஒரு போக்குவரத்து விளக்கை போல் தெரிகிறது. ஆமாம், நீங்க சரிதான். There's moss. Serva, increase your pure strawberry ice creams இருக்கு. நேரத்தை பாருங்க. தோ இந்த பொற்கோன். அரை கட்டி சிலவற்றை ஊற்று. கண்டிப்பாக காஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றலாம். இது சிறந்தது, ஏனென்றால் இது ஆரோக்கியமானது. சமையலர் இது சம்மதிக்க வேண்டும். அது ரொம்ப சுவையாக இருக்குது. நீ ஏற்கனவே முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வண்டிகளுக்கு சாக்லேட் பூசி மேல் பால் ஊத்துறேன். ஆமாம், இந்த வாளி ஐஸ்கிரீமுக்கு தகுந்த அளவுதான். சரி, இப்போ பால் பகுதி. ஆமா, சரி. Mister, it was like for your chocolate. இது எல்லாத்தையும் கலந்து விடலாம். ஆம், எல்லாற்றையும் உயர்த்தவும். பெர்ஃபெக்ட். இனி என் பெரிய ஐஸ் பாப் தயார். இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன் அக்கா. சுவை உணருங்கள். என்ன ஒரு பெரிய ஐஸ்கிரீம். இது என்ன மாதிரி விசித்திரமான ஐஸ்கிரீம். சரி, அளவுக்கு பார்க்கின்றேன். அது என்ன, தக்காளிங்கிறீர்களா? ஆஸ், அவை ஐஸ்கிரீமை ஒத்து வராது. வாவ், சரி, நானும் இந்த தங்க கூனை முயற்சிக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, இப்போ நான் இந்த பெரிய ஐஸ்கிரீமை சறுக்கி பார்ப்பேன். ஆஹா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஆனால் இது மகிழ்ச்சி அளிக்கும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், பெரிய ஐஸ்கிரீம் வெற்றி பெற்றது. நான் வென்றேனா? ஊரே! ஆக்சைட்! 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 அது சாத்தியமா? நான் நினைக்கும் போது நாமும் சாப்பிட போகிறோம். அதிசயம்! அந்த பெரிய ஸ்கெட்சல் ஸ்டிங்களை பாருங்கள். இப்போது நாம் முயற்சிக்கலாமா? அற்றை மூலம் தொடங்குவோம். உண்மையை சொல்ல வேண்டும், நான் மிகவும் மெதுவாக உள்ளேன். ஆஹா, இது எனக்கு பேர் வேகமாக தோன்றுகிறது. ஒரு யோசனை கிடைத்தது. சில வினாடிகளில் அனைத்து பழங்கறியையும் எளிதில் சாப்பிடுவது எப்படி என்பதை நான் அறிவேன். அவற்றை நிறத்தால் வரிசைப்படுத்துவோம். சூப்பர், ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன அற்புதமான ஒரு யோசனை சொந்தமாக கண்டுபிடித்துள்ளீர்கள். நன்றி, நான் சரியாக இருந்தேன். ஒரு குச்சியின் மூலம் சாப்பிடுவது மிகவும் எளிது. வாவ், என் நாக்கு முழுவதும் மஞ்சள் ஆகிவிட்டது. ஆஹா, ஏற்கனவே அது மற்ற நிறங்களில் அதிரடியாக மாறிவிடும். காட்டுங்கள், வாய் வழி, அது உண்மை. இப்போ உங்க நாக்கு பச்சையா இருக்குது. இது அதிக நாட்ல இருக்காது. முடிவில் அது ஊதா நிறமா இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். வாவ், நிறமயமானது. இத நான் எதிர்பார்க்கல. நீங்கள் முடிச்சிட்டீங்களா? எனக்கு தொடங்க நேரம். சரி, எனது மிட்டாய் எரிய வேண்டும். உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் வாயை திறந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் அதில் எரிந்து விடுகிறேன். ஜெனிஃபர், நம்ம என்ன போல பழம் துல்லியத்தை கொண்டு பெருமைப்பட முடியாது.
எல்லா இனிப்புகளும் பைத்தியம் போல இருக்கின்றன. யாம் பொழுதுபோக்குதான். நான் உங்களுடன் திளைத்திருக்க முடியாது, ஆனால் எனக்கு சாப்பிட வேண்டும். ஸ்வீடுகளை அவ்வளவு அதிர்ச்சி அடையாமல் விரைவாக முடித்துவிட்டேன். கவனிக்கவே இல்லை. உன்னால் தான் நான் அவற்றை முயற்சிக்க முடியவில்லை. மேலும் நான் இன்னும் செல்ல நெடுவழி இருக்கிறது. நான் முதல் காண்டியை மட்டுமே என் வாயில் வைப்பேன். மீயா, நான் கெஞ்சுகிறேன், சீக்கிரம் சாய். இல்லாவிடில் நாமெல்லாம் முதிர்ந்து வருவோம். எனினும் இதை தவிர்க்க ஒரு முறை உள்ளது. நான் புரிந்து கொண்டேன். நீ மீயாவுக்கு உதவ விரும்புகிறாய். இது ஒரு அருமையான கருத்து. நாங்களே ஒரு உண்மையான குழு. உண்மையா? நாசரேட்டிலே இவை எந்த மிசாயமோ? கேட், சீக்கிரம் செய். மியா எங்கள் சிறிய குடுவைகளை வெட்ட விரும்புகிறாள். சரி, நான் உன் காண்டிய திருட உனக்கு தரமாட்டேன். அது நான் தானே சாப்பிடுவேன். அது சாத்தியமல்ல. நாமும் ஒரு புதிய சுற்றுக்கு செல்லலாம். இம்முறை எங்கு மாற்றம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நுடல்லா, இது ஒரு இனிய அதிர்ச்சி. இப்போது உங்கள் அட்டைகளை பிடியுங்கள். அரி, எனக்கு வேறெங்கும் அவசரம் இல்லை. என்னிடமும் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கலக்கல். நான் அதிவேகமாக இருப்பேன் மற்றும் சராசரி வேகத்தில் செல்வேன். தோல்வியாளர்கள். இன்று நான் மிகச் சிறப்பானவள். பாவம் கிட்ஸ், அவளுக்கு கடினமா இருக்கும். கவலை இல்லை, அது நடக்கும் தான். முடிவ தற்சமயம். நான் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டேன், ஆனால் இந்த பேக்கேஜிங் இடையூறாக இருக்கிறது. இதை துளைக்க வேண்டும். எனது கூர்மையான நகம் இதை செய்யுமா என்று நம்புகிறேன். அருமை. நான் இறுதியாக சாக்லேட் ஸ்ப்ரெட் சாப்பிட முடியும். ரொம்ப அருமை. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். மியா, என் பசிக்காரமானது எழுகிறது. சாக்லேட்டை அவலமாக இருக்க முடியாது. நான் வேகத்தை அதிகரிக்க நேரமாயிற்று. நான் மேலும் பேஸ்ட் எடுக்க போகிறேன். ஓ, இவை மிகவும் அழகாக தெரியவில்லை. இருந்தாலும் பாரதம் எனக்கு பிடிக்கும் ரகசியம். நான் ஒரே இடத்துல இவ்வளவு நல்லா சாப்பிடல. டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே உங்களின் கை முழுவதையும் அதில் வைத்து விட்டீங்க. குளிக்கலாம் கொஞ்சம் தாமதமாக. ஆனாலே இப்போது என்னிடம் மேலும் முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. என்னை கவனிச்சுதற செய்யாதே ஜெனிஃபர். நான் பிஸியா இருப்பதை நீ பார்க்கல தானே? நானும் பிஸியா இருக்கிறேன். என் சாக்லேட் பேஸ்ட் திறக்கணும். இவ்வளவு நிறைய நூடலா? இதை பிறகுதான் இப்போது சாப்பிடணும். டின்கை 6. அது துக்கமாக இருக்கிறது. நான் இதை பக்குவமாக கோரி சாப்பிடுவேன். எல்லாம் விரைவில் முடிந்துவிட வேண்டும் என்று நம்புகிறேன். மகிழ்ச்சி அடைய ஜெனிஃபர். நான் எவ்வளவு நேரமாக இதுக்காக காத்திருக்கிறேன். சாக்லேட்டை சாப்பிடணும். என்னால் காத்திருக்க முடியலை. நிச்சயமாக நான் உனக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நீ எனக்கு நடலா கொடுத்தால் மகிழ்ச்சி அதிகமாவேன். மற்றது என்ன? நீ ஏற்கனவே உன் பகுதியை சாப்பிட்டாயே. இப்போதெல்லாம் என்னுடைய தவம். ஜெனிபர், என்னால் கூடலக்கரணி தேவைப்படலை. ஒரே ஒரு முறை மனசை மாற்றிக்கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டாமா ஜெனிபர்? வணக்கம். வேண்டுமா இல்லையா? அப்போ நான் மற்றொரு திட்டத்தை பயன்படுத்த வேண்டும். யாரும் பார்க்காத போது நான் இதை சாப்பிடுவேன். என்ன பஞ்ச கொள்ள முடியவில்லை. என் பெஸ்ட் குளிர்ச்சியா இல்ல. நான் இதை என்ன பொதுவான் பேசேன். மூட்டாள். அவளுக்கு புரிந்து கொள்ளல. இது என் வில்லையை மீண்டும் செய்யும் வாய்ப்பு. அற்புதம். அடடே, அடராசி புரியும் இல்ல. என்ன நடக்குது? நான் சரியாக கரஞ்சது வேணும். சுவையா இருக்கு. நான் எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. இது மியா செய்த வேலை. சரி, நான் அவளை பிடிக்க போறேன். ஒருவேளை நான் மீண்டும் முயற்சித்து பார்க்கிறேன். நானும் கூட. எவ்வளவு வலி. அதுவே போதும். எனது சுவை முடிந்து விட்டது. ஆது தேவன் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பேராயுதம் இல்லை. நான் வினாயுதமாக இல்லை. முதலில் மெதுவாக ஜாடியை திற. என் பொறுமை விரைவில் முடிந்துவிடும். நான் காத்து கொள்ள முடியாது. உதவியதற்காக நன்றி. பிறந்த நாள் இருக்க வேண்டாம். அமைதியாக இருங்கள். நான் இதைதானே கையாள முடியும் என்று நம்புகிறேன். என்னால் முடியாது என பயமாக இருக்கிறது. தயவு செய்து உங்களுக்கு உதவ அனுமதியுங்கள். தயவு செய்து வேண்டாம். ஓ, அதுதான். எவ்வளவு நல்லவர் நீமியா. அது உண்மையா? மறுபடியும் நன்றி. எனக்கும் அதை திறமையாக செய்ய வேண்டும்.
ஜெனிபர் எழுந்திரு. நான் அதை இனிமேல் பார்க்க முடியவில்லை. ஆமாம், நான் சாக்லேட்டின் வாசனை ஏற்கனவே உணர்கிறேன். எப்படி நடக்கிறது கேட்? நீ நுடல்லா சாப்பிட முயற்சி செய்கிறியா? ஓ, நாங்கள் திரும்பி விட்டோம். அது மிகவும் சுவையாக இருந்தது. காத்திருந்து நன்றி. அப்படியும் எங்கு இருக்கிறது ஹாம்ரோ உணவு? எனக்கு ஐஸ்கிரீம் தென்படுகிறது. மிகப்பெரிய பானைகள். சூப்பர். வண்டிகளை பார்க்க காத்திருக்க முடியாது. நிறைஞ்சிடுவேன். புதிதாக மாற்றிக்கொள்ளலாம். ஜெனிஃபர், நீ ஸ்பூன் அதிகமாகவும் எடுத்துக்கொண்டால் முடியுமா? ஆமாம், மாஸ்டர் போக அதுக்கு சற்றே நேரம் கொடு. நீ என்ன பண்றாய் அம்மியா? எனக்கு எனது ஐஸ்கிரீமை கரையும் முன் சாப்பிடணும். அடே, நான் அதை எடுக்க முடியல. அது சிக்கி இருக்குது. சூப்பர். இறுதியா வெறுப்பா பிடிச்சேன். பெரிய ஐஸ்கிரீம் போல இருக்குது, சந்தைக்கு சாக்லேட் இல்லாம. என்ன அருமை! உனக்கு என்ன ஆச்சுமியா? எதுவும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே கொஞ்சம் குளிர் இருந்தது, ஆனா அந்த நிலைமையை நான் கட்டுப்பாட்டுல வச்சுள்ளேன். ஓ இல்லை, மியா முற்றிலும் குளிர்ந்து விட்டார். நீ என்ன நினைக்கிற ஜெனிபர்? நீ ஒரு டார்ச்சர் பேரின் வச்சு விரும்புகிறியா? இது ரொம்ப ஆபத்தானது. கூடிய மற்றும் பேணியை எடுத்துக்கொள். நான் மீண்டும் நகர முடிகிறது. நின்று விடாதே கேட். ஓ, மிகவும் நன்றி. போய்விட இந்த எடுத்துரும். அது இரண்டாய் முடிஞ்சு சொல்லவா? இது ஐஸ்கிரீத்தை சுவைக்கலாமா? இந்த ஒரு ஸ்பூன் தடவை இருக்குது. எனக்கு ஒரு கோன் தயாரிக்க விரும்புறேன். இது ரொம்ப அழகா இருக்கும், நீங்க பாப்பீங்க. அருமை. அது இவ்வளவு சிறப்பானது என்று எதிர்பார்க்கல. ஏன் என்னை அடித்தாய் கேட்? நீ ஐஸ்கிரீம் கோன் சாப்பிட விரும்பினாய் என்று நினைக்கிறேன். அது என்னுடைய மொழக்கு நான் பண்ணிவிட்டேன், அதனால நான் அதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையா இருக்கு. நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த பக்கமும் லிக் செய்தாலும் அதிசயம். இதை சற்று சந்தேகமே இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, எனது கோன் விழப்போகிறது. ஆஹா, கோவப்பட வேண்டாம் கேட், எதுவும் நடக்கலாம். சரி, நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். அடி நாயே, என் ஐஸ்கிரீம் முழுக்கவும் உருகிவிட்டது. எப்படி இது? இதற்கு கூட சாதகம் உள்ள அம்சங்கள் இருக்கின்றன. இப்போது நான் குடிக்கலாம். ஜெனிஃபர், தவறு செய்து கவலைப்படாதீர்கள். யாரையும் துளிர்க்காதீர்கள் என முயல்கிறேன். ஹோலி மாதர் ஆஃப். அவள் ஆடைகளை எல்லாம் நினைத்து விட்டாள். ஆனால் அது சுவையாக இருந்தது. ஆம்,